கல்வி தொலைக்காட்சியில் இணைந்து கொண்டிருக்கின்ற மாணவ செல்வங்களுக்கு இந்நேர வணக்கங்கள். மீண்டும் ஒரு பொழுதில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். நாம் இன்றைய வகுப்பில் ஒரு புதியதொரு விடயத்தை உங்களுக்கு குறிப்பிடலாமென வந்திருக்கின்றேன். இன்றைய வகுப்பிலே சென்ற வாரம் நடைபெற்றிருந்த வடமாகாண கல்வி திணைக்களத்தின் முன்னோடி வினாத்தாள், அதாவது பரீட்சை ஒன்று, அதாவது முதலாவது பரீட்சையினுடைய விளக்கங்களை இன்றைய வகுப்பிலே பார்க்க இருக்கின்றோம். வடமாகாண கல்வி திணைக்களத்தை பொறுத்தவரையிலே வடமாகாண கல்வி திணைக்களம் நம்முடைய 5 மாவட்டங்களை உள்ளடங்கி இந்த வடமாகாண கல்வி திணைக்களம் இயங்குகிறது. இந்த 5 மாவட்டங்களிலேயும் பல்வேறு வலயங்கள் உள்ளடங்களாக அமைகிறது. இந்த மாகாணத்தினுடைய மாகாண கல்வி திணைக்களுடைய செயற்பாடுகள் நமது பாடசாலை மாணவர்களை மிகவும் ஊக்கப்படுத்துமாக அமைந்துள்ளது. எனவே நம்முடைய புலமை பரிசில் தரம் 5 புலமை பரிசில் பரீட்சையில் சித்தி வீதத்தை உயர்த்தும் வகையில் மாகாண கல்வி அமைச்சு பல்வேறு முன்னேற்றங்களை செய்தவுடன் இதில் ஒன்றாக விளங்குவது இந்த மாதாந்தம் முன்னோடி வினாத்தாளை தயாரித்து மாணவர்களுடைய அடைவு மட்டத்தை உயர்த்துதல் தான் இந்த மாகாண கல்வித்தினுடைய மிக முக்கியமான செயற்பாடு. அந்த வகையிலே இந்த இவ்வருடமும் வளமை போன்ற இவ்வருடமும் 2021ஆம் ஆண்டு பல்வேறு அசாதாரண சூழ்நிலை மத்தியிலும் இந்த வினாத்தாளை நன்றாக தயாரித்து நமது மாணவ செல்வங்களை வழிப்படுத்தியுள்ளனர். எனவே அந்த வினாத்தாளை நம்முடைய கல்வி டிவியின் ஊடாக உங்களுக்கு தருவதற்காக நான் இங்கே வந்துள்ளேன். எனவே நாம் இந்த வினாத்தாளை சரியான முறையில் எவ்வாறு செய்வது என்பதை சற்று பார்ப்போம். எனவே மாணவர்கள் தொடர்ந்து இணைந்திருங்கள். நாம் இந்த வினாத்தாள் ஒன்றை, அதாவது பார்ட் 1 பகுதியை இன்றைய வகுப்பிலே பார்க்கலாம். மாகாண கல்வி திணைக்களம் வடமாகாணம் தரம் 5 புலமை பரிசில் பரீட்சை முன்னோடி வினாத்தாள் 2021. வினாத்தாள் 1 பரீட்சை தோற்றும் உங்களுக்கான அறிவுறுத்தல், அது வளமையே வாரது. அந்த விடயங்கள் 40 வினாக்கள் உள்ளன. எல்லா வினாக்களுக்கும் உரிய விடையை இவ்வினாத்தாளிலேயே தருக. 1 தொடக்கம் 40 வரை உள்ள வினாக்கள் ஒவ்வொன்றுக்கும் கீழே தரப்பட்டுள்ள 3 விடைகளிலிருந்து சரியான விடையை தெரிவு செய்து அதன் கீழ் கோடிடுக. இது வளமையே வார முன்பக்க பகுதி. நாங்கள் அடுத்த முதலாவது கேள்விக்கு போவோம். சரி, பார்ப்போம். இங்கே இதில் பார்த்தோம்னா கீழே தரப்பட்டுள்ள 1, 2 வினாக்களுக்கு முதலில் தரப்பட்டுள்ள உருவின் மிக பொருத்தமான பகுதியை தெரிவு செய்க. அப்போ முதலில் தரப்பட்டுள்ள தரப்பட்டுள்ள உருவின் மிக பொருத்தமான பகுதியை தெரிவு செய்யட்டாம். இப்போ நாங்கள் இதில் செய்ய வேண்டியது என்னென்ன விடயம் என்றால், இந்த பகுதிக்கு சார்பானது அதில் வேற ஏற்கனவே இதுக்கு இந்த பகுதிக்கு இந்த துண்டுக்கு சார்பானது எந்த விடையன்னு பார்க்கலாம். அதுக்கு நாங்கள் என்ன ஒரு கீறி பார்க்கலாம். இப்போ கீறி பார்த்தோம்னா இந்த பகுதிக்கு சார்பு எது வருதுன்னு பார்க்கலாம். அப்போ இந்த முதல் இந்த சதுரத்தை முழுமையை நாங்கள் கீற வேணும். இப்போ சதுரத்தை முழுமையை கீறினோம்னா இலகுவே இதை செய்யலாம். இப்போ இது ஏற்கனவே நான் சொல்லி தந்திருக்கிறேன். இந்த மாதிரியான கேள்வி வரைக்கும் இந்த சைடில் இந்த கோட்டை நிரப்ப வேணும். அப்போ நிரப்பைக்குள்ள இந்த கோடு நிரப்பைக்குள்ள இங்கே வந்த போல், அதாவது எங்கே என்றால் இந்த பகுதி ஏதாவது ஒரு பகுதிக்குள்ளே வந்தது போல், இந்த பகுதிக்குள்ளே வந்தது போல் இங்கால கீறி விடுறது, இங்கால கீறலாம். அப்போ அப்படி கூட கீறி பார்க்கலாம். சரி, பார்ப்போம். அப்போ பார்ப்போம். இங்கே அப்போ முதலாவது இந்த சதுரத்தை முழுமைப்படுத்தி இந்த வெளிப்பகுதி உருவை நாங்கள் கீறிட்டோம். அதுக்கு பிறகு இந்த வளைவு வருகுது. இந்த வளைவு எப்படி வருதுண்டா இப்படி வருது. இப்போ இந்த வளைவு இப்படி வருது. இந்த வளைவை கீறும். அதுக்கு பிறகு ஒவ்வொரு மூலையிலையும் இருந்து ஒரு
தீக்குச்சி போல் ஒரு அமைப்பு போகுது. அப்போ நாங்கள் அதையும் நாங்கள் கீறலாம். ரைட், கீறினா இனி நடுவில் நடு உச்சியில் இந்த பூ வருது. அப்போ நாங்கள் அந்த பூவையும் அப்படியே நாங்கள் கீறி விடலாம். இவ்வளவு தான் இதில் இருக்குது. அப்போ வேறு ஏதாவது இதில் கீறக்கூடிய மாதிரி இருக்கான்னு பார்த்தோம்னா அப்படி ஒன்றும் இல்லை. அப்போ இந்த அதாவது எதிர்வளத்தில் உள்ள உருவ போல் இங்கே இருக்கணும். இதுக்கு இந்த கரையில் இருக்கிற இந்த உருவ போல் இங்கே வர வேணும். அப்போ இதே போல் வந்தால் சரியே இருக்கும் அந்த இந்த உருவம். அப்போ இப்படி வந்திருக்குதா, எத்தனையாவது விடையில் வந்திருக்குன்னு நாங்கள் பார்க்கலாம். அப்போ எத்தனையாவது விடையில் இது இருக்குது? எங்களுக்கு கவனத்தில் கொள்ள வேண்டிய விடயம் இந்த நடுக்கோடு வந்திருக்குது. அப்போ இங்கே முதலாவதுல நாங்கள் பார்த்தோம்னா இந்த கோடு வந்திருக்குது. இந்த கோடு அங்கே ஏற்கனவே இருக்குது. அதனால் இந்த கோடும் அதே போல் இதுவும் இருக்குது. அப்போ நாங்கள் இது எங்களுக்கு இல்லை, இந்த கோடு இல்லை, ஆனால் இந்த கோடு இருக்குது. அப்போ இந்த கோடு வந்தபடி இது போல் இதை நாங்கள் இந்த கோடு வந்தபடியில் எடுக்கலாம். அது அதே போல் அங்காளையும் அதே போல் கோடு சுத்தவரை வந்திருக்கு. அதனால் அதையும் நாங்கள் எடுக்கலாம். இப்போ எடுக்கக்கூடிய மாதிரி உள்ளது ரெண்டாவது விடை. இது நான் கீறின அமைப்புக்கு ஏற்ற மாதிரி வரும். இந்த நடுக்கோடுகள் வரக்கூடாது. நடுவில் விரிக்கப்பட்ட சதுரம் இதுக்குள்ளே வராது. அடுத்த ரெண்டாவது கேள்வியை பார்ப்போம். ரெண்டாவது கேள்வியும் அதே போல் என்னென்றால் முதலில் தரப்புல மிக பொருத்தமான உருவை தெரிவு செய்ய வேண்டியிருக்குது. இப்போ நாங்கள் அதுக்கும் நாங்கள் இந்த சதுரம் இருக்குது, அந்த சதுரத்தை நாங்கள் அதே போல் வெள்ளனை செய்த போல் இங்கேயும் அதை முழுமைப்படுத்தி பார்க்கலாம். சரி, அப்படி எடுத்தாச்சு. அடுத்தது இதுக்குள்ள ஒவ்வொரு மூலையிலையும் ஒவ்வொரு டாட்ஸ் வரணும். அப்போ நாங்கள் இதையும் நாங்கள் இங்கே குறிப்பிடலாம். அதுக்கு பிறகு பார்த்தோம்னால் இங்கால அதுக்கு பிறகு நடுவில் ஒரு டாட்ஸ் வரணும். அது பிறகு இந்த முக்கோணி ஒன்று வரும். ஆனால் அப்போ அதாவது இப்படி வந்து இப்படி ஒரு டாட்ஸ், இப்படி ஒரு டாட்ஸ், நடுவில் ஒரு டாட்ஸ், அதே போல் இப்படி ஒரு முக்கோணி ஒன்று வரும். அதாவது சின்ன உருவில் கீற முடியாது, நீங்கள் பென்சிலால் இருந்தால் கீறுவீங்க. அந்த மாதிரி வந்த உருவம் எத்தனையாவது இருக்குது? முதலாவது விட. இப்போ இப்படி நாங்கள் தெரிவு செய்யலாம். சரியா? அப்போ விளங்கு தானே? அப்போ இப்படி நாங்கள் கீறி பார்த்து போடலாம். அப்போ நாங்கள் உள்ளூர் கீரையிலாட்டில் இது நாங்கள் சைடில் கீறி இருக்குது, உங்களுக்கு அங்கே உள்ளூர் கீறக்கூடிய மாதிரி வரும். ரைட், அடுத்த பார்ப்போம். இதில் பாருங்க, தரப்பட்டுள்ள இரண்டு உருக்களினை நன்கு அவதானித்து ஒரு ஏக்கும் ஒரு பிக்கும் இடையிலுள்ள வேறுபாடுகள் எத்தனை என்று பார்க்கலாம். இப்போ வேறுபாடுகளை பார்க்குறேன்டா நாங்கள் இதில் வடிவாக அவதானிக்க வேணும். எத்தனை வேறுபாடு இருக்குன்னு அவதானிக்கலாம். இங்கே பார்த்தோம்னால் முதலாவது எடுப்போம், இந்த சதுரம் இங்கே இருக்குது, இங்கே அவிடத்தில் இல்லை. ரைட், அடுத்ததை பார்ப்போம், இந்த வட்டம் இங்கே இருக்குது, இங்கே இல்லை. சரியா? அப்போ அதே போல் தொடர்ந்து நாங்கள் தட்டி பார்க்கலாம். அடுத்தது இந்த மேல் பகுதியில் இந்த கோடு இருக்குது, இந்த கோடு இருக்குது, இங்கே அந்த கோடு இல்லை. அடுத்தது பார்ப்போம், இந்த அடிப்பகுதியை பார்த்தோம்னா இதில் வடிவாக உன்னிப்பை பார்த்தா தான் இது பிடிபடும். இதில் அடிப்பகுதியில் பாருங்க, இந்த கதவு இருக்குது, இந்த கதவுக்கு அடியில் முட்டு இருக்குது, இந்த கதவு அடியில் முட்டுப்படையில். ரைட், அப்போ பார்த்தோம்னால் எத்தனை வேறுபாடுன்னு இதிலே வச்சு கண்டுபிடிக்கலாம். 1, அதே போல் 2, இங்கே 3, இங்கே 4. வேறுபாடுகள் எண்ணிக்கை எத்தனை வரும்? 4.
ரைட் வடிவாக காட்டியிருக்குது. ரைட், அதே போல் அடுத்த கீழே தரப்பட்டுள்ள கூட்டத்தினுள் உள்ளடங்கக்கூடிய உருவை தெரிவு செய்க. இப்போ இது இலகுவான கேள்வி. இதில் பெருசு நாங்கள் கஷ்டப்படுத்தவே இல்லை. முழுக்களும் இருக்கிற இங்கே இருக்கிற முழுக்களும் திண்ம உருக்களே இருக்குது. அப்போ இது தள வடிவங்கள் இதுக்குள்ளே சேர்க்கலாது. இதுக்குள்ளே இருக்கிற முழுக்களும் திண்ம உருக்கள். அப்போ திண்ம உருக்கள் அப்போ திண்ம உருக்கள் என்றால் திண்ம உருக்களுக்கான விட வரும். அப்போ திண்ம உருக்கள் இங்கே முதலாவது வரையில், மூன்றாவது வரையில், ஆகவே ரெண்டாவது வந்துருக்கு. நான்முகி திண்ம உரு. அப்போ இங்கே சதுரமுகி இருக்குது, கூம்பு இருக்குது, உருளை இருக்குது. ஆகவே இதுக்குள்ளே வர வேண்டிய திண்ம உரு ரெண்டாவது விடை நான்முகி. நெக்ஸ்ட் அடுத்தது அப்போ நாங்கள் இதில் 3ஆம் 4ஆம் கேள்வி பார்த்துட்டோம். அடுத்த 5ஆம் கேள்வி பார்ப்போம். அஞ்சாங்கல்லியை பார்த்தோம் என்றால் தரப்பட்டுள்ள சொற்களுள் ஒரு சொல் வேறுபட்டுள்ளது. அச்சொல்லை தெரிவு செய்ய இருக்குது. அப்போ இங்கே நாங்கள் ஒத்த சொற்கள் ஏதாவது அது ஒரே கருத்தை தருகின்ற சொற்கள் இருக்கான்னு பார்ப்போம். அப்போ இங்கே பார்ப்போம். இதில் பார்த்தோம் என்றால் அம்புலி சந்திரனை குறிக்கும். அதே போல் நிலா சந்திரனை குறிக்கும். சந்திரன் நான் சொன்ன போல் இதெல்லாம் ஒத்த கருத்துக்கள். அதே போல் மதி சந்திரனை குறிக்கும். ஆகவே இங்கே வேறுபட்டது இந்திரன். இந்திரன் இதுக்குள்ளே செயற்பட மாட்டாது. ஆகவே ஒத்த கருத்துள்ள சொற்சோடிகளை தவிர்த்து இங்கு வேறுபட்ட சொல்லாக காணப்படுவது எது? இந்திரன் 3வது விடை. இப்போ நாங்கள் இப்படி செய்யலாம். ரைட், அடுத்த பாருங்க. இங்கு தரப்பட்டுள்ள சொற்கூட்டங்களில் 2 சொற்கள் ஒரு கூட்டமாகவும் 3 சொற்கள் ஒரு கூட்டமாகவும் அமைக்கும் போது ஒரு சொல் வேறுபட்டிருக்கும். அச்சொல்லை தெரிவு செய்க. அப்போ இதில் கவனத்தில் கொள்ளணும். கவனத்தில் கொள்ள வேண்டிய விடயம் இங்கே சொல்லப்பட்டது 2 சொற்கள் ஒரு கூட்டமாக ஆக்கட்டான். ஒரு கூட்டமாக ஆக்க வேணும். 3 சொற்களை வேறொரு கூட்டமாக அமைக்கட்டாம். அப்போ இதைத்தான் நாங்கள் மெயினே பார்க்கணும். 2 சொற்கள் ஒரு கூட்டமாக அமைக்கணும். 3 சொற்களை வச்சு இன்னொரு கூட்டம், 3 சொற்களை இன்னொரு கூட்டமாக அமைக்கணும். இப்போ இங்கே மொத்தம் எத்தனை சொல்லுன்னு பார்த்தா 6 சொல் இருக்குது. ஆகவே 6 சொல்லில் 2 கூட்டத்தையும் 3 கூட்டத்தையும் கழிச்சோம்டா ஒரு சொல் மிஞ்சும். அந்த சொல் தான் இங்கே கேள்வி. அப்போ நாங்கள் இதில் பார்த்தோம்னால் இதில் சில விடயங்களை உள்ளடக்கி பார்க்கலாம். இதில் மாதங்கள் இதில் பார்ப்போம். இதில் கிழமைகள் இருக்குது, அதே போல் நாள் இருக்குது, அதே போல் மாதங்கள் இருக்குது. அப்போ நாங்கள் இதில் எப்படி எடுக்கிறோன்னால் இங்கே கிழமைகள் எடுத்தோம்னா கிழமைகள் திங்கள் இருக்குது, சனி இருக்குது, செவ்வாய் இருக்குது. அப்போ திங்கள், சனி, செவ்வாய். மாதத்தில் எடுத்தோம்னா பங்குனி, வைகாசி இருக்குது. அப்படி எடுக்கைகள் யுரேனஸ் தனியே நிற்பார். அப்போ அது யுரேனஸுக்குரிய விடை இருக்கான்னு பார்க்குறது. விடை இல்லை. அப்போ யுரேனஸ்ன்றதுக்கான விடை இல்லை. அப்படி என்றால் நாங்கள் சொன்ன போல் திங்கள், சனி, செவ்வாய் என்ற ஒரு கூட்டமாகவும் அதே போல் பங்குனி, வைகாசி என்ற ஒரு கூட்டமாகவும் எடுக்கலாது. ஏனென்றால் யுரேனஸ் இங்கே விடையிலே இல்லை, அவரை தனியே விடையலாது. ஆகவே நாங்கள் அடுத்த கட்டத்துக்கு போகணும். இந்த கோள்கள் இருக்குது. அப்போ கோள்களின் அடிப்படையில் விடையை கொடுக்கலாம். அப்போ கோள்கள் அப்போ அந்த விடை இல்லாட்டி நாங்கள் அடுத்த பகுதிக்கு போகலாம். இப்போ நாங்கள் இதில் பங்குனி, வைகாசி ஒரு கூட்டமாகவும் அதே போல் திங்கள், சனி, செவ்வாய் ஒரே கூட்டமாகும் என்று சொல்லி போட்டு 3 கூட்டம் இருக்குது, 2 கூட்டம் இருக்குது. யுரேனஸ் வேறுபட்டு விடை இல்லைன்ட்டு போகக்கூடாது. விடை இல்லை என்றால் வேறொரு பகுதிக்குள்ளே விடை இருக்குது. அப்போ நாங்கள் அதை பார்க்க வேணும். அப்போ நாங்கள் என்ன செய்யணுமெண்டா உடனே அடுத்த பகுதிக்கு போகணும். அடுத்த பகுதிக்கு போனோம் என்றால் இங்கே பங்குனி, வைகாசி ஒரு கூட்டமாக எடுக்கலாம். பங்குனி, வைகாசி ஒரு கூட்டமாகவும் பங்குனியையும் வைகாசியையும் ஒரு கூட்டமாகவும் எடுக்கிறது. அதே போல் அங்கால பார்த்தோமென்றால் அடுத்தது செவ்வாய், சனி, செவ்வாய், யுரேனஸ் இவைகள் கோள் தொகுதிகள் இருக்கலாம், கோள் மண்டலங்கள். அப்போ இது ஒரு பகுதிக்கு எடுக்கலாம். அப்போ இந்த 3 ஒரு கூட்டம், இந்த 3 ஒரு கூட்டம், இங்கால 2 ஒரு கூட்டம். இப்படி எடுக்கிறது. இப்படி 3 கூட்டங்களாகவும் 2 கூட்டங்களாகவும் எடுத்தால் விடை வரப்போகிற விடை இது எங்களுக்கு திங்கள் வரும். இதுக்கு விடை நம்ம விடை திங்கள் விடை சரியா? அப்போ நாங்கள் யுரேனஸ் தான் இல்லை வரணும். ஆனால் யுரேனஸ் இல்லைன்னா அப்படி பார்க்கலாது. ஏன்டா மாற்று விடை இருக்குது. அப்போ நாங்கள் சொல்லப்பட்ட நாங்கள் தீர்மானித்த கூட்டம் இல்லாட்டி இன்னொரு கூட்டத்துக்குள்ள அது சேர்க்கலாம் தானே. அப்போ நாங்களுக்கு வினா எப்போதும் பிள்ளை என்றெடுக்கலாது.
நாங்கள் தான் கணிப்பிட்டது பிள்ளைண்டு எப்போவுமே எடுத்துக்கொண்டீங்கன்னா இதுக்கு சரியானபடி எடுக்கலாம். அதே போல் அடுத்தது 7வது ACE BDE BDF எனின் I 3I B என்ன மாதிரி வருமா. இப்போ ரோமன் ஆங்கில எழுத்துக்களுக்கு ஒரு வகை தந்திருக்குது, அதே போல் ரோமன் எண்ணுகளுக்கு கேள்வியே கேட்டிருக்கு, அதே வகையில் அமையணும். அப்போ நாங்கள் இதில் கணக்க விடயத்தை பார்க்க தேவையில்லை, ஈஸியான விடயம்தான். அப்போ நாங்கள் பார்ப்போம் என்ன செய்ய போகிறோம்னு பார்ப்போம். அப்போ இங்கே A இருக்குது, ஆனால் B வர இல்லை. அப்போ இடையில் வர வேண்டியது B. அடுத்த C D வர இல்லை. அப்போ நாங்கள் இடையில் வர வேண்டியது D. அங்கால அப்போ இடையில் ஒன்று A B C D E ஒன்று விட்டு எழுத்துக்கள் தான் வந்திருக்குது. ஆக இங்கே B C வர இல்லை, D E வர இல்லை, F வந்துருக்கு. அப்போ நாங்கள் பார்த்தோம் என்றால் இங்கே வராத BDF வராத எழுத்துக்கள் அடுத்தது வந்திருக்கு. அப்போ நாங்கள் A B C D E F. அப்போ ஒன்று இங்கே வந்து அப்போ I அடுத்த 2I வரணும். இதில் 2I அந்த 2ஐயும் அங்கே வருவாருண்டா இங்கே முதலாவது இடத்துல 2ஐயும் வரும். ரெண்டை முதலாவது இடத்துல வேறு. அடுத்த 3 வந்திருக்கு, ஆகவே 4க்குரிய IV வரணும். IV அப்போ 4க்குரிய IV என்றா 4க்குரிய IV இங்கே இடத்துல வரணும். 4க்குரிய IV இப்போ 4க்குரிய IV வருது. அதுக்கு பிறகு B வந்திருக்கு, அடுத்த BI வரும். BI வரும். ரைட். அப்போ இப்படி வரும். இந்த விடை எத்தனையாவது விடையில் இருக்குது? 2I IV BI. அப்போ 2I IV BI எத்தனையாவது விடை உங்களுக்கு? இப்போ இதிலே நாங்கள் தெரிவு செய்து கொள்ளலாம். அப்போ இங்கே 3வது விடை இருக்குது. சார் பேர் நாங்கள் இப்படி பார்க்கலாம், இப்படி செய்து பார்த்து எல்லாம் போடலாம். ரைட். இப்படி செய்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிகவும் இலகுவாக இருக்கும். இதுக்குள்ளே எப்போவுமே செய்து பார்க்கலாம். வினாத்தாள் ஒன்றுக்குள்ளே எப்படியோ உள்ளுக்குள்ளே இதுகளெல்லாம் செய்து பார்க்கலாம். அடுத்த பார்ப்போம் வினா இலக்கம் 8. வினா இலக்கம் 8 பார்ப்போம். 799 777 37,491 எண்களை இடமிருந்து பலமாகவும் 387 479 ஆகிய எண்களை மேலிருந்து கீழாகவும் அமையுமாறு கட்ட வலையமைப்பை நிரப்பினால் 5வது நிரலில் மேலிருந்து கீழாக அமையும் எண்காது. அப்போ நாங்கள் இதில் இது வந்து சொல்லப்பட்டதை வடிவ அவதானிக்க வேணும். என்ன சொல்லப்பட்டது என்றால் இவ்வளவும் எப்படி வரணுமெண்டா இடமிருந்து பலமாக வர வேணும். இடமிருந்து பலமாக அப்படி என்றால் இந்த போக்கில் இவ்வளவு எண்களும் இந்த போக்கில் அமைய வேணும். இந்த போக்கில் அமைய வேணும். அடுத்த எண்ணுகள் எப்படி அமையணும்னு சொல்லப்படுது என்றால் 387 479 ஆகிய எண்களை மேலிருந்து கீழாக அமைக்கட்டான். அப்போ இவ்வளவும் மேலிருந்து கீழாக வர வேணும் என்றால் நிலைக்குது வரும். சரி. அப்போ பார்ப்போம். அப்போ கேள்வியை பார்ப்போம், முதல்ல குறிப்போம். சரி, இனி பார்ப்போம் விஷயத்தை. இப்போ இங்கே பார்த்தோம் என்றால் இதில் இடமிருந்து பலமை அமைக்கிற எண்களை பார்ப்போம். இடமிருந்து பலமை அமைக்கிற எண்களை பார்த்தோம் என்றால் இங்கே இதில் 799 இருக்குது. இங்கே 799 போடக்கூடிய மாதிரி இங்கே 3 அதாவது 5 இலக்க எண் முதல்ல அமைப்போம். அப்போ இங்கே 5 இலக்க எண்களை அமைக்கிறோம்னா முதல்ல நாங்கள் 5 இலக்கங்களை கொண்டது இந்த எண் தான் 5 இலக்கங்களை கொண்டு இருக்குது. அப்போ 3 7 4 அடுத்தது 9 1 இதை முதல் போட்டுட்டோம். ரைட். அதுக்கு பிறகு 777 அல்லது 799 பிறகு யோசிப்போம். ஏனென்றால் அங்கால கீழையும் பெறலாம் மேலேயும் பெறலாம் என்ற அடிப்படையில் நாங்கள் போகலாம். இங்கே அதே நேரம்
அதாவது 387 வரணும். இப்போ 387 வரணும் என்றால் இவர் இடமிருந்து முதலாவது பார்த்தோமென்றால் இவருக்கு 387 வரணும் என்றால் இங்கே மூண்டை போட்டோமென்றால் இவ்விடத்தில் மூண்டை போடுவோமே இருந்தால், அதாவது மூன்றாம் நிரலில் மூண்டை போட்டிருந்தால், இதாவது இந்த இடத்துல மூண்டை போட்டிருந்தால் அங்கே 777 இந்த லைனுக்கு போடலாது. ஆகவே நாங்கள் போடலாம். இங்கே 3 இருக்குது, ஏற்கனவே 3 இருக்குது. ஆகவே 387 என்று அடித்தோம் என்றால் அடுத்ததுக்கு 479 என்று வருவார். அப்போ நாங்கள் போடுவோம் இங்கே 3 இருக்குது, இங்கே 3 இருந்தபடியே 387 என்று இங்கே போடுவோம். ரெண்டால் இங்கே 3 இருக்குது, ஏற்கனவே 387 3 இருக்குது, ஏற்கனவே நான் போட்டோம். 387 போட்டோம்டா. இப்போ இது போட்டாச்சு, 387 இதுவும் போட்டாச்சு. அடுத்த போட இருப்பது 479, 4 இங்கே இருக்குது. ஆகவே 7 479. அப்போ இந்த எண் நாங்கள் இங்கே போட்டுட்டோம் 479. ஆகவே இதுவும் போட்டாச்சு. இப்போ நீ இடமிருந்து பலமாக இங்கே 7 போட இல்லாத. ஆகவே 777 என்று இப்படி அடிக்கலாம். 777 இங்கே அதே போல் 700. அப்போ இது போட்டாச்சு. அடுத்த 799. சரியா போட்டுக்கிட்டா சரி. அப்போ நாங்கள் இங்கே கணக்கு விடயங்கள் செய்யலை, இடமிருந்து பலமாக போட்டோம், அதே போல் மேலிருந்து கீழாக போட்டோம். சொல்லப்பட்ட அறிவுறுத்தல்களை பின்பற்றி நாங்கள் அப்படி செய்துட்டோம். ரைட். கேள்வி இனி கேள்விக்கு போவோம். கேள்வியில் சொல்லப்பட்டது அது ஒன்றும் இல்லை. கேள்வியில் சொல்லப்பட்டது வலையமைப்பை நிரப்பினால் 5வது நிரலில் மேலிருந்து கீழாக. 5வது நிரலில் மேலிருந்து கீழாக. 5வது நிரல்னா இது 1, இது 2, இது 3, இது 4, இது 5. 5வது நிரலில் மேலிருந்து கீழாக அமையும் எண் யாது? மேலிருந்து கீழாக என்றால் இங்கே 1, இங்கே 7. அப்போ 1 7 விடை இதுக்கு சரியே வரும். எத்தனையாவது விடை அது சரியே இருக்குன்றால் 2வது விடை. சரி, ஆனால் சொல்லப்பட்டதை இங்கே போட்டு ஒன்று பண்ணாங்களா? ரைட். அடுத்தது 9வது கேள்வியை பார்ப்போம். 9வது கேள்வி, பின்வரும் கணித செய்கையினை அவதானித்து வெற்றிடத்தில் பெற வேண்டிய எண்ணை தெரிவு செய்கின்ற இருக்குது. அப்போ இங்கே பார்ப்போம். இதில் 18 17 27 23 10 5 அதே போல் வட்டத்துக்கு 1 16 இருக்குது. அப்போ நாங்கள் இதுக்கு என்ன செய்கிறோம் என்றால் அப்போ இங்கே பார்ப்போம். இட வித்தியாசம் 18லேருந்து 17 போனால் 1, அதே போல் 27லேருந்து 3 போனால் 4. அப்போ நாங்கள் இதில் பார்க்கலாம். இதில் இந்த இட வித்தியாசத்தை நாங்கள் எடுத்து போட்டு பார்க்கலாம். எப்படி பார்க்க போகிறோம் என்றால் கவனிங்க. இது 2க்குமான இட வித்தியாசம், அதாவது 17க்கும் 18க்குமான இட வித்தியாசம் அல்லது பொது வித்தியாசம் 1. அதே போல் இந்த 1 எப்படி வருதுன்றால் 1 தர 1 சமன் ஓர் 1 இப்படியே வருது. கீழே இப்படியே வருது. ரைட். அப்போ அடுத்தையும் அப்படி செய்வோம். அடுத்த அதே போல் 2 இட வித்தியாசத்தையும் பார்த்தோம் என்றால் 27க்கும் 23க்குமான இட வித்தியாசம் 4. இந்த 4 எப்படி வரப்போகுது என்றால் 4 தர 4 சமன் 16. எங்கே வந்திருக்கு? இந்த வட்டத்துக்கு வந்துருக்கு. ஆகவே அதே போல் அடுத்து நாங்கள் செய்யலாம். 10க்கும் 5க்கும் இடையிலான வித்தியாசம் 5. இந்த 5 எப்படி வரப்போகுது? 5 தர 5 சமன் 25. அப்போ 25 இந்த வட்டத்துக்கு இப்படி வரும். அப்போ இட வித்தியாசம் மேலுள்ள இதழில் உள்ள எண்ணுக்கும் கீழே உள்ள இதழில் உள்ள எண்ணுக்குமான இட வித்தியாசத்தை கண்டு
அதை அதே எண்ணால் பெருக்கினா வட்டத்தின் விட வருது. அப்போ நாங்கள் அதைத்தான் இங்கே செய்து வச்சிருக்கிறோம். அப்போ இந்த பெருக்கல் ஒவ்வொரு இடத்துலையும் இந்த பெருக்கிறோம், அதே எண்ணால் பெருக்கிறோம். இட வித்தியாசத்தை பெருக்கிறோம், இட வித்தியாசத்தில் பெருக்கிறோம். ஆகவே வர வேண்டியது 5 5 25, இங்கே வர வேண்டிய எண் 25 கண்டலைன் பண்ணால் சரி, சரியான. இப்போ நாங்கள் அப்படி செய்யலாம். ரைட், ஓகே. இனி அடுத்த 10வது கேள்விக்கு போகும். 10வது கேள்வியில் பார்ப்போம். பின்வரும் பாடலினால் குறிப்பிடப்படுவது எது அப்படின்னு கேட்டிருக்கு. இந்த சுயமான ஒளி இல்லை, புவியதை வலம் பெறுவான், மாதத்தில் ஒரு முறை மாயமாவான், தன்மையான ஒளிதனை தரணி கழிப்பான் அப்படின்னு சொல்லப்படுது. அப்போ நாங்கள் இங்கே சுயமான ஒளி இல்லைன்னா தானாகவே ஒளியை வெளிவிட மாட்டாது, சூரியனிலிருந்து ஒளியை பெற்றுக்கொள்கிற ஒரு பொருளே இருக்கும். புவியதை பலம் பெறுவான், பூமியை சுற்றி வாரது, சூரியனை சுற்றி வர்றதை விட பூமியை சுற்றி வர்றன்னு சொல்லியிருக்கு. மாதத்தில் ஒரு முறை மாயமாவான், மாதத்தில் ஒரு முறை மாயமாகிறன்ற மாதத்தில் ஒரு முறை அமாவாசையாக இருட்டாக காணப்படும், அது தோன்றாது. தன்மையான ஒளிதனை தரணி கழிப்பான், தரணி என்றா பூமி, அப்போ தரணிக்கு தன்மையான குளிர்ச்சியான ஒளியை தருவானா. அவர் யார் என்று கேட்டிருக்கு. இங்கே நட்சத்திரம் வராது, ஏனென்றால் நட்சத்திரத்துக்கு சுயமான ஒளி இருக்குது. அதே போல் பூமி இதில் வராது, ஏன்னா தரணிக்கு அளிப்பான் தன்மையான ஒளியை என்று இருக்குது. ஆகவே வர வேண்டிய விடை எங்களுக்கு திங்கள். திங்களண்டா மாதத்தை குறிக்கும், நாளை குறிக்கும், அதே நேரம் சந்திரனை குறிக்கும். ஆகவே இங்கே இதுக்கு பொருத்தமான உத்தகரத்தில் வர வேண்டியது திங்கள் சந்திரன். ரைட், சரியா? இப்போ இப்படி செய்யலாம். அடுத்த பாருங்க, பாடலில் வினாக்களுக்கு நாங்கள் விடையளிக்கல கவனத்தில் கொள்ள வேணும். பாடலில் உள்ள வினாக்களுக்கு விடையளிக்க கவனத்தில் கொள்ள வேண்டிய விடயம் என்னென்றால், இதில் பாடலுக்கு அந்த பாடலில் தரப்பட்ட புது பாடலும் தருவான், ஏற்கனவே பழக்கத்தில் உள்ள பாடலும் தருவான். அப்போ பாடப்புத்தகத்தில் உள்ள விடயம் சேர்ந்த பாடலும் வரும், அதே நேரம் புது பாடலையும் இருக்கும். அப்போ நாங்கள் என்ன நேரம்னா அந்த பாடலை வடிவை வாசி அந்த பாடலில் என்னென்ன கருத்துக்கள் உள்ளடக்கப்பட்டிருக்கின்ற வடிவை வாசித்தோம்னா அங்கே கேட்கப்பட்ட கேள்விக்கான விடையை அதில் இலக்குவே கண்டுபிடிக்கலாம். இப்போ இங்கேயும் அப்படித்தான் சொல்லப்பட்டது. சுயமான ஒளி இல்லை என்றால், சுயமான ஒளி இல்லை என்றால் இவருக்கு சந்திரனுக்கு பார்த்தோம்னா சுயமான ஒளி இல்லை, ஏனென்றால் சூரியனிலிருந்து ஒளியை பெற்று பூமிக்கு பேர்ந்து ஒளி தெறிப்படைஞ்சு வரும். அதே போல் அது நாங்கள் நிலவுமானம் என்ற பாடத்தில் ஏற்கனவே படிச்சிருக்கிறோம். புவியதை விளம்பரம், பூமியை சுற்றி வாரது சந்திரன் படிச்சிருக்கோம், பூமி சூரியனை சுற்றி வாரன்னு சொல்லி நிலமானம் என்ற பாடத்தில் இருக்கு. மாதத்தில் ஒரு முறை மாயமாவன், அப்போ மாதத்தில் ஒரு பௌர்ணமியும் ஒரு அமாவாசையும் வருது சந்திரன் தோற்றப்பாட்டில் நாங்கள் படிக்கிறோம். அதே போல் தன்மையான ஒளி எப்போ வெப்பத்தை வெளிவிடுற இல்லைன்னு நாங்கள் அதையும் படிச்சுக்கொள்கிறோம், சூரியன் ஒளி குளிர்ச்சியானு பார்க்குறோம். அப்போ இப்படி எல்லா கருத்துக்களையும் ஒப்பிட்டு நாங்கள் ஒரு முடிவுக்கு வரலாம். இது என்னத்தை குறிக்குது? திங்கள். திங்கள் அண்டா ஒத்தரத்தில் சொல்ல ஏற்கனவே தமிழ் பகுதியில் இருக்குது, அதுவும் இருக்குது. அப்போ நாங்கள் அதுகள் எல்லாத்தையும் படித்து ஒருங்கிணைச்சி தான் இந்த நுண்ணறிவை செய்யலாம். ஆகவே இதுக்கு இந்த மாதிரி விடையளிக்க பழகிக்கொள்ள வேண்டும். ரைட். அதே போல் அடுத்தது 11வது கேள்வி. இப்போ 11வது கேள்வியை பார்ப்போம். ஒவ்வொரு உருக்களுக்குமான இலக்கங்கள் குறிப்பிடப்பட்டிருக்குது, என்னும் தரவுகளை கொண்டு பிரச்சனைகளுக்கு பொருத்தமான விடையை தெரிவு செய்ய இருக்குது. அப்போ நாங்கள் இதுக்கு இலகுவான வழிமுறை என்னென்றால் படப்படண்டு அந்த உருக்களுக்குரிய இலக்கங்களை குறித்து விட வேணும். அப்போ இங்கே வட்டத்துக்கு என்ன குறியீடு? 1. அதே போல் இந்த சதுரத்து கருப்பு சதுரத்துக்கு என்ன இலக்கம் போட்டிருக்கு? 4. கருப்பு முக்கோணத்துக்கு 3 இலக்கம் போட்டிருக்கு. இப்போ நாங்கள் இப்படி போடுறது முதல்ல அதுக்குரிய இலக்கங்களை போட வேணும். இலக்கங்களை போட்டால் தான் நாங்கள் செய்கிற இலக்கு. அப்போ இனி இப்படி போட்டுவிட்டு இனி நாங்கள் செய்து பார்ப்போம். 3 12 இது பெருக்கல் அடையாளம், ஆகவே 3 12 போடுறது. 1 மிச்சத்தை கொண்டு ஏற்கனவே போட்டு விட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த குழப்ப நிலை ஏற்படாது. 3 3 3 4 42. அப்போ 42 குறிக்கிற உரு என்ன மாதிரின்னு நாங்கள் பார்க்க வேணும். அப்போ 4க்குரிய உரு ஏற்கனவே கருப்பு சதுரம். அப்போ கருப்பு சதுரத்தை கொண்டது, 4க்குரிய ஒரு கருப்பு சதுரத்தை கொண்டது.
அப்போ கருப்பு சதுரத்தை கொண்ட ஒரு 4க்குரிய உரு. அப்போ நாங்கள் கருப்பு சதுரம், நிலட்டப்பட்ட சதுரம். இது அதே போல் 2க்குரிய குறியீடு முக்கோணம், சாதாரண முறையில் அமைஞ்ச முக்கோணம். அப்போ இந்த விட எத்தனையாவது விட இருக்குன்னு தெரிவு செய்கிறது. இவ்வளோதான் வேலை, கணக்கு செய்ய தேவையில்லை. அப்போ அதிலே பேப்பர்லேயே செய்து போட்டு நாங்கள் அதுக்கான விடையை நாங்கள் போடலாம். ஆகவே இங்கே முதலாவது விடை இருக்குது. சரியா? அப்போ இப்படி செய்து நாங்கள் போடலாம். அடுத்த 12வது கேள்வியை பார்ப்போம். 12வது கேள்வி, இங்கு ஊடுருவு தாளில் 2 பக்கங்கள் வரையப்பட்டுள்ளன. ஒன்றன் மீது ஒன்று வைக்கப்பட்ட பின்னர் தெரியும் உருவை தெரிவு செய்கிறோம். அப்போ ஒன்றுக்கு மேலே ஒன்று வைக்கப்பட்ட உருவை தான் இங்கே தெரிவு செய்யப்பட்டான். அப்போ நான் ஊடுருவு தாள்னு இங்கே சொல்லப்படுறது இந்த துசுத்தாளைத்தான் சொல்கிறாங்க. அப்போ நாங்கள் துசுத்தாளில் வச்சா பின்னுக்குள்ளதை அப்படியே முன்னுக்கு தெரியுமென்று நினைக்க வேணும். ஆகவே நாங்கள் அதுக்கு செய்கிற வழிமுறை, முதலாவது உருவை கொண்டு வந்து 2வது உருவில் கீறலாம், அல்லது 2வது உருவில் கொண்டு வந்து முதலாவது உருவை கீறலாம். அப்போ நாங்கள் இங்கே சரி இந்த உருவை கொண்டு வந்து இங்கே கீறோம் என்றால் இங்கே நேரண்டா அதே உருவை கீறினா இங்கே அதே கோட்டில் அப்படியே வரும். அதே கோட்டில் நேராக நாங்கள் இதில் கீறலாது, நாங்கள் உங்களுக்கு கீறி காட்டுறேன். அப்போ இங்கே இந்த கோடு வந்தாச்சு. இப்போ வெளிக்கோடு கீறிட்டோம். இது இந்த கோட்டை கொண்டு வந்து அங்கே கீறிட்டோம். சரியா? அங்கே கீறியாச்சு. இந்த கோடு இங்கே வந்துடுச்சு. அடுத்தது இந்த கோடு கீற போகிறோம், இந்த கோட்டை கீற போகிறோம். அதான் இங்கே கீறுறேன். சரியா? இப்படி வந்துடுச்சு. சரி, அடுத்த வளைவு, இந்த வளைவை நான் கீற போகிறேன். அது இங்கே கீறிட்டேன். அதே போல் இந்த வளைவை கீறேன், இங்கே கீறியாச்சு. ரைட், இதுதான் இப்போ இதே போல் காட்சியளிக்கிற எந்த விடை என்று பார்க்குறேன். எந்த விடை இதே போல் காட்சியளிக்குன்னு பார்த்தோம் என்றால் இங்கே 3வது விடை சரியே இருக்கு. ரைட், உங்களுக்கு வழங்கப்படுற புள்ளி 2.5 மார்க்ஸ் இங்கே கிடைக்குது. இலகுவாக கிடைக்குது 2.5. சரி, இதே போல் அடுத்த 13வது கேள்வியை பார்ப்போம். 13வது கேள்வி, 2021ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி திங்கட்கிழமையெனின் அம்மாதத்தின் திங்கட்கிழமைகள் எத்தனையா? அப்போ இல்லை வடிவ கேள்விகளை பார்க்க வேணும். இதில் சொல்லப்பட்டது 2021 ஆண்டு பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி திங்கட்கிழமை, 1ஆம் தேதி திங்கட்கிழமை எனின் அம்மாதத்தின் திங்கட்கிழமைகள் எத்தனை கேள்வி. அப்போ இங்கே 2021ஆம் ஆண்டு சாதாரண வருடமா லீப் வருடமாண்டு பார்க்க வேணும். முதல்ல அதுக்கு கடைசியில் உள்ள எண்ணை எடுத்து பார்க்குறது. கடைசியில் உள்ள இந்த 2 இலக்கத்தையும் எடுத்து பார்த்தோம் என்றால் 4 மடங்குகளாக இருந்தால், இந்த கடைசியில் உள்ள இந்த 2 இலக்கம், அதாவது 21 இருக்கிற இந்த 2 இலக்கமும் 4 மடங்குகளாக இருந்தால் இவை லீப் வருடம், அதாவது நெட்டாண்டு என்று சொல்லலாம். இது 4 மடங்கு அல்லாத பட்சத்தில் இது சாதாரண வருடம். இங்கே 5 20, 6 24. அப்போ 4 மடங்குகளில் 21 என்ற எண் விடம்புற இல்லை. அதனால் 21 2021ஆம் ஆண்டு ஒரு சாதாரண வருடம். அதனால் பிப்ரவரி 28 முடிய போகுது. பிப்ரவரி 28 முடிய போகுது இந்த மாதம். அப்போ 1ஆம் தேதி திங்கட்கிழமை என்றால் நாங்கள் பார்க்கலாம். இதில் அம்மாதத்தின் திங்கட்கிழமைகள் எத்தனை என்றால் இதில் ஒவ்வொரு பகுதியிலும் 1வது திங்களன்னா நாங்கள் போடலாம் 1 2 3 4 5 6 7. அப்போ இதில் 7 வாரங்களை கொண்டிருக்கும், 7 வாரங்களை கொண்டிருக்கும். அப்போ 7 வாரங்களுக்கு நாங்கள் 1ஆம் தேதி திங்களண்டா திங்கள் என்று போட்டோம்னா அடுத்தது செவ்வாய், அடுத்தது புதன், வியாழன், வெள்ளி, அதே போல் சனி, அதே போல் ஞாயிறு. இப்போ கேள்வி திங்கட்கிழமைகள் எத்தனை? அப்போ நாங்கள் திங்களண்டா 7 கூட்டி போட்டும் போடலாம், அல்லது இதில் ஒரு அட்டவணையும் போடலாம். அப்போ 7 கூட்டினா 1 கூட்டினா ஒவ்வொரு 1 கூட்டுறது 7 கூட்டினா 8ஆம் தேதி வியாழன். இப்போ ஒவ்வொரு 7ஐயும் கூட்டும் போது வரும் விடை. அப்போ 1 கூட்டினா 8ஆம் தேதி திங்கள், அதே போல் 8 கூட்டினால் 15ஆம் தேதி திங்கள், 15 கூட்டினால் 22ஆம் தேதி திங்கள், 22 கூட்டினால் 29ஆம் தேதி. ஆனால் 28 முடியுது, அங்கால போட முடியாது.
ஆகவே 1 2 3 4 திங்கள் தான் வரும். அப்போ எத்தனை திங்கள் என்று கேட்டால் எத்தனை திங்கட்கிழமைகள் எத்தனை என்றால் 4. அப்போ நாங்கள் இதுக்கு செய்ய வேண்டியது என்னென்றால் இல்லை இப்படி போடலாம் அல்லது கேலண்டர் அடிக்கிறது. 8க்கு அடுத்தது 9 போடலாம், 10 11 10 அதே போல் 11 12 13 14 15 இங்கே இருக்குது 16 17 18 19 20 21 22 23 24 25 26 27 28 28ஓட மாதம் முடியும். அப்போ ஒவ்வொன்றும் நாங்கள் எப்படி என்றால் ஒவ்வொன்றும் 4 நாள் தீயுது 4 நாள் தீயுது. ஒவ்வொன்றும் 4 நாள். அப்போ 4 தேதியை கொண்டு அப்போ ஒவ்வொரு நாளும் 4 நாள் தேதி. ஏனென்றால் இன்னொரு விதத்தில் இதையும் இப்படியும் செய்து பார்க்கலாம். மொத்தம் 28 நாங்கள் 7ஆல் பிரித்தோம்னா 7 4 28. அப்போ ஒவ்வொரு நாளுக்கும் நாங்கள் 4 நாள் ஒவ்வொரு நாளுக்கும் 4 4 4 அப்போ தஜ்ஜால் இதுக்கு மிச்சம் வந்தால் நேரண்டால் மிச்சம் வந்தால் நாங்கள் முன்னுக்கு இருந்தும் போடலாம். இப்படி பிரித்து போடலாம், அந்த மாதிரியும் போடலாம். இப்போ ஒவ்வொரு விதத்திலையும் போடுறவே இருக்கணும். இப்போ ஒவ்வொரு விதத்திலையும் இதை செய்யலாம். அடுத்த பார்ப்போம். அடுத்த 14வது கேள்வியை பார்ப்போம். இவ்வுருவில் உள்ள முக்கோணிகள் எத்தனை என்று கேள்வி கேட்டிருக்கு. அப்போ நாங்கள் இதில் ஒரு குறுக்கு வழியை பயன்படுத்தலாம் அல்லது நாங்கள் நேரடியே செய்யலாம். இல்லை குறுக்கு வழியை பயன்படுத்துகிற முறை என்னென்றால் இங்கே பார்த்தோம்னால் நேராக இது முக்கோணி போல இல்லை முதலாவது. அவை இதுக்கு 1 2 இதுக்கு 3 அதே போல் இதுக்கு 4 இதுக்கு 5 போடையிலாம் என்றால் அது முக்கோணி அமைப்பில் இல்லை. அப்போ 1 2 3 4. அப்போ அடுத்த மேலே 1 2 அதே போல் 3 அதே போல் 4 அதே போல் 5 அதே போல் 6. அப்போ இங்கே பார்த்தோம்னால் முதலாவது லைனில் போடுவோம் 1 சக 2 சக 3 சக 4 சக 5 சக 6. ஏனென்றால் 6 முக்கோணி மேல் லைனில் இருக்குது, அதனால் 6 போடுறோம். அடுத்ததுக்கு 1 சக 2 சக 3 சக 4 இவ்வளோந்தான் நைலே இருக்குது கீழே. இப்போ கீழ் லைன் மேல் லைன். இங்கே பார்த்தோம்னா எப்படி போட்டிருக்கோன்னா கீழ் லைனில் வந்த அவளா எண்ணுகளையும் நாங்கள் எங்கே போட்டிருக்கிறோம், இங்கே போட்டிருக்கிறோம். அதே போல் மேல் லைனில் வந்த அவளா முக்கோணங்கள் எண்ணப்பட்ட அவளா எண்களும் இங்கே போட்டுட்டு இவ்வளோத்தையும் கூட்ட போகிறோம். இப்போ கூட்டுவோம். அப்படி கூட்டுறோம்ண்டு 2 3 3 3 3 6 6 4 10 5 15 6 21. அதே போல் இங்கே 2 3 3 3 3 6 4 10 மொத்தமே எவ்வளவுன்னு பார்ப்போம். அப்போ 1 3 31 முக்கோணி வருது. அப்போ இப்படி நாங்கள் பார்க்கலாம் அல்லது தனித்தனியையும் எண்ணலாம். இந்த மாதிரியும் பார்க்கலாம் அல்லது தனித்தனியையும் எண்ணலாம். அப்போ இங்கே ஏன் இந்த 2 பக்கம் விட்டு நான் என்றால் இதில் ஒரு சின்னொரு இதொன்று செய்திருக்கிறோம் பாருங்க. இதில் 1 போடு இல்லை, இந்த முதலாவதில் 1 போடு இல்லை. அதே போல் இதிலையும் 1 போடு இல்லை, இதிலையும் 1 போடு இல்லை, இதிலையும் 1. காரணம் என்னென்றால் அது ஏற்கனவே நாட்பக்கல் முறையில் வந்திருக்கு. இப்போ நாட்பக்கல் முறையில் வந்தது முக்கோணத்துக்கு சேர்க்கிறது. இப்படியானது போடலாம். அதே போல் இப்படி வார முக்கோணிகள் இருக்குது. நம்ம இப்படி வந்திருக்குன்னு வை. இப்படி வந்தால் நாங்கள் இதுக்கு 1 தான் போடுறது. ஏன்னா இங்கால முறிஞ்சிட்டு திருப்பி 1 2 போட்டு விளாத்தையும் கூட்டுறது. இங்கே 1 2 போட்டு இது திருப்பி முறிஞ்ச விட 1 2 போட்டு விளாத்தையும் கூட்டி 3 2 மணி 3 மணி 4 2 மணி 3 மணி 4. அப்போ இப்படியே 4 4 8 இது கொடுக்கலாம். அப்படியான முக்கோணிகள் அப்படியும் பார்த்து செய்யலாம். அது அந்த முறையும் இருக்குது.
அப்போ ஒவ்வொரு முக்கோணம் இந்த முறிஞ்சா இடையில முறிஞ்சா நாங்கள் திருப்பி 1 2 3 போட்டோம்னா சரியே வரும். இல்லையண்டா நாங்கள் என்ன எண்ணி பார்த்து செய்ய வேணும். 1 2 3 ஒவ்வொரு முக்கோணியும் எண்ணி ஒரு முக்கோணி எண்ணுறது. அப்போ இதில் முக்கோணி எண்ணுறதுக்கு வழிமுறைகள் கணக்கு இருக்குது. இப்போ சுருக்கமான வழிமுறை இந்த மாதிரி அமைஞ்சவர்களுக்கு தான் நாங்கள் 1 2 3 நம்ப பண்ணி போட்டு அவ்வளோத்தையும் கூட்டுறது. மேலே எத்தனை கோடு வந்தாலும் அப்படி போட்டு கூட்டுறது. இல்லையென்றால் நாங்கள் நேரடி என்ற முறை இருக்குது. அப்போ இப்படியான இலகுவானதுக்கு மட்டும்தான் இந்த சுருக்கமான வழிமுறை பயன்படுத்தலாம். மற்றவர்களுக்கெல்லாம் ஒரு முக்கோணியோ நம்பர் போடுறது 1 1 1 2 3 ஒரு முக்கோணியை நம்பர் போடுறது. இப்போ 2 முக்கோணியை ஒன்றே சேர்த்து ஒரு நம்பர் போடுறது, இலக்கம் போடுறது. இப்போ இந்த 3 முக்கோணியை சேர்த்து ஒரு முக்கோணியை ஆக்கலாம். இப்போ 4 முக்கோணியை சேர்த்து 5 முக்கோணி பெரிய முக்கோணியை சேர்த்து ஆக்கலாம். அப்படியெல்லாம் ஆக்குற முறை இருக்குது. அப்படி இயலாத பட்சத்தில் ஆக்கலாம். இது சுருக்கமான வழிமுறைன்றோடைய நாங்கள் இந்த மாதிரி போட்டிருக்கிறோம். ரைட், அடுத்த 15வது கேள்வியை பார்ப்போம். 15வது கேள்வியை பாருங்க. சதுரமுகி தாயக்கட்டை அருகில் தரப்பட்டுள்ளது. இதன் எதிர்ப்பக்கங்களின் கூட்டுத்தொகை 7 எனின் சரியாக காட்டப்பட்ட உருவு. அப்போ எதிர்ப்பக்கம் எப்போவுமே தாயக்கட்டின் எதிர்ப்பக்கம் காண்ற முறையை பாருங்க. தாயக்கட்டின் எதிர்ப்பக்கம் எப்பவும் இந்த கரைக்கு உள்ளது. எப்போவுமே இதுதானே எதிர்ப்பக்கம். ஒன்று விட்ட பக்கம் இது, இதுக்கு எதிரான பக்கம் இது, இதுக்கு எதிரான பக்கம் இது. சரி, அடுத்த பகுதியை பார்ப்போம். அடுத்தது ஒன்று விட்ட பக்கம் 3க்கு எதிரான பக்கம் 6, 6க்கு எதிரான பக்கம் 1, 6க்கு எதிரான பக்கம் 10. ரைட், அடுத்த பார்ப்போம். 5க்கு எதிரான பக்கம் 4, அதே போல் 5க்கு எதிரான பக்கம் இங்கே 2, இங்கே 1க்கு எதிரான பக்கம் 5. இப்போ ஒன்றை விட்ட பகுதிகள் பாருங்க. வெட்டுருவில் ஒன்றை விட்ட கட்டங்களை நான் நினைச்சிருக்கிறேன். அப்படி இணைக்கல. அப்போ எதிர்ப்பக்கம் காண்றது வெட்டுருவில் இப்படித்தான் ஒன்று விட்ட பக்கம். இந்த சைட்டுக்கு அப்போ இந்த சைட்டு, இதுக்கு 1க்கு 2ன்றது அப்போ அது சாதாரண முறை. ரைட், அப்போ இப்படி பார்த்தோம் என்றால் இங்கே எதிர்ப்பக்கங்களின் கூட்டுத்தொகை 7 வரணும். அப்போ முதலாவது விடையை பார்த்தோம்னா 2 3 3 வந்திருக்குது, அது சரி பெறா. ரெண்டாவது விடையை பார்ப்போம் 4 3 7 சரியே இருக்குது, 4 3 7 சரியே இருக்குது. அதே போல் அடுத்தது 6 1 7 சரியே இருக்குது. அதே போல் 5 2 7 சரியே இருக்குது. அப்போ எதிர்ப்பக்கங்களின் கூட்டுத்தொகை ரெண்டாவது விடையில் சரியாக அமைந்துள்ளது. 7ஐ கொண்டு வருகின்றது. ஆவே விடை 2. ரைட், அடுத்த 16வது எண் சட்டகத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள எண்களை கூட்டினால் கிடைக்கக்கூடிய எண் யாது? அப்போ நாங்கள் முதல்ல எண் சட்டத்தில் உள்ள எண்ணை கூட்ட வேண்டும். முதல்ல எழுதி பார்ப்போம். இது 4, இது 0, இது 1. அதே போல் இதில் பார்த்தோம்னா 1 1 2 3 4 5 6. அப்போ இங்கே 6 இருக்குது. அதே போல் இங்கே 1 2 3 4 5 6 7 8 9, இங்கே 9 இருக்குது. அப்போ 104 96 வருது. அப்போ 104 96 ரெண்டையும் கூட்டினா என்ன விடைன்னா அங்கே இங்கே 104 போடுறது, 96 போடுறது, ரெண்டையும் கூட்டுறது. 6 நாளும் 10 1 மிச்சம். அப்போ இங்கே 10 9 19 1 20. இப்போ 200 விடையை கொண்டரும். அப்போ 200 விடையை கொண்டருமெண்டா 200 விடை எத்தனையாவது விடையில் இருக்குன்னு பார்த்துவிட்டா சரி. அப்போ 200 விடை இங்கே 3வது விடை. சரி, எவ்வளவு இலகுவே செய்யலாம். இப்படி இலகுவாக மிகவும் இலகுவாக செய்யக்கூடிய மாதிரி இருக்கு. ரைட், அடுத்த பார்ப்போம் 17வது கேள்வி. 17வது கேள்வியை போடுவோம். இங்கே காட்டப்பட்டுள்ள சதுரமுகி கட்டை ஒன்றினை சுற்றி வர தீண்டை பூசப்பட்ட பின்பு கோட்டின் வழியே வெட்டி எடுக்கப்பட்டது. தனித்தனியே எடுக்கப்பட்ட பின்னர் எந்த பக்கம் நிறம் பூசப்படாத துண்டுகள் எத்தனை காணப்படுமா? அப்போ நாங்கள் இதில் என்ன செய்யணும் என்றால், இப்போ உச்சியில் வாரதெல்லாம் எப்போவுமே உச்சியில் வாரதெல்லாம் 3 பக்கம் நிறந்துட்டப்பட்டதே இருக்கும். பாருங்க 3 பக்கம் இதில் நிறந்துட்டீங்க. அப்போ 8 உச்சிக்கும் எங்களுக்கு 8 உச்சி இருக்கு ஒரு சதுரமுகியில். ஆகவே 3 பக்கத்துக்குரியது 8, 3 பக்கத்துக்குரியது 8. அப்போ 3 பக்கத்தை கொண்டது, 3 பக்கத்தை சுருக்கமே பொருள் 3 பக்கத்தை கொண்டது 8 வருது.
அப்போ 3 பக்கத்தை கொண்டது 8 என்றால் நாங்கள் இது 3 பக்கத்தை கொண்டது. ஆகவே ஒரு பக்கம் அதில் ஒரு பக்கம் காண்றோக்கு அடுத்தது 2 பக்கம் பூசப்பட்ட கழிக்க வேண்டும். இப்போ 2 பக்கம் பூசப்பட்டது எப்படி என்றால் விளிம்பில் வாரதெல்லாம் 2 பக்கம் பூசப்படும். உச்சி தவிர்ந்த வார விளிம்பு. இப்போ ஒரு விளிம்பில் 2 இது ஒரே ஒரு தாயக்கட்டை தானே காணப்படுகிறது. அப்போ ஒரு தாயக்கட்டை இப்போ இதில் ஒன்று போகுது, இதில் ஒன்று போகுது, விளிம்பில் ஒன்று. இப்போ ஒரு தாயக்கட்டை விளிம்பில் வார ஒற்று விளிம்பில் 2 பக்கம் பூசப்பட்டது ஒரு தாயக்கட்டான்னு இருக்குது. ஒரு தாயக்கட்டைன்னா மொத்தம் எத்தனை விளிம்பு இதில் பார்த்தோம்னால் 12 விளிம்பு வரும். அப்போ 12 விளிம்புக்கும் நாங்கள் 2 பக்கம் பூசப்பட்டது 2 பக்கம் பூசப்பட்டது 12க்கும் ஒன்று கொண்டு படி 12க்கும் 12 அதில் போகும். போச்சுதென்றால் பிறகு ஒரு பக்கம் பூசப்பட்டது ஒவ்வொரு முகத்திலையும் வரும். ஏனென்றால் காரணம் என்னென்றால் இது இந்த விளிம்பில் இது இந்த விளிம்பில் வாரது இது 2 பக்கம் பூசப்பட்டதை வரும். இவர் 3 பக்கம் உச்சியில் வந்தபடி இவர் 3 பக்கம் பூசப்பட்டதை வரும். இவர் 3 பக்கம் பூசப்பட்டதை வரும். இவர் இந்த தாயக்கட்டை 2 பக்கம் பூசப்பட்டதை வரும். இந்த தாயக்கட்டை 2 விளிம்பில் வார 2 பக்கம் பூசப்பட்டு இருக்கும். நடுவில் வாரதான் ஒரு பக்கம் பூசப்பட்டதே இருக்கும். இது ஒரு பக்கம் பூசப்பட்டது. அப்போ கவனிக்க வேணும். இது ஒரு பக்கத்தை கொண்டது ஒன்று, ஒரு பக்கத்தை நிறமை பூசப்பட்டது. இது 2 பக்கம் நிறமை பூசப்பட்டது. இதுவும் 2 பக்கம் நிறமை பூசப்பட்டது. 2 பக்கம் நிறமை பூசப்பட்டது. இது 2 பக்கம் நிறமை பூசப்பட்டது. இது 2 பக்கம் நிறமை பூசப்பட்டது. இது 3 பக்கம் நிறமை பூசப்பட்டது. இது 3 பக்கம் நிறமை பூசப்பட்டது. இது 3 பக்கம், இது 3 பக்கம். அப்போ ஒரு முகத்தில் இங்கே பார்த்தோம்னால் ஒரு பக்கம் நிறமை பூசப்பட்டது ஒரு பக்கம் நிறமை பூசப்பட்டது ஒரு முகத்தில் ஒன்று படி மொத்த முகம் 6. ஆகவே 6 அதில் வரும். மொத்தமே நிறமை பூசப்பட்ட நிறங்கள் பயன்படுத்தப்பட்ட தாயக்கட்டைகள் 8 2 10 மாறும் 16 ஒன்று மிச்சம் 2 26 தாயக்கட்டை இதில் பூசப்பட்டிருக்கு. ஏதாவது ஒரு பக்க அடிப்படையில் பூசப்பட்டிருக்கு. ஆனால் இருக்கப்படுற தாயக்கட்டை காண்றோக்கு நீளம் அகலம் உயரத்தை நாங்கள் பார்க்கலாம். நீளம் அகலம் உயரம். அப்போ நீளத்தில் 3 இருக்குது, அகலத்தில் 3 இருக்குது, உயரத்தில் 3 இருக்குது. ஆகவே தாயக்கட்டைகள மொத்த எண்ணிக்கை 3 9 9 27. மொத்த தாயக்கட்டை 27 தாயக்கட்டை பெறப்படும். 27 தாயக்கட்டையில் 26 தாயக்கட்டைக்கு தான் ஏதோ ஒரு விதத்தில் 3 பக்கம் பூசப்பட்டது, 2 பக்கம் பூசப்பட்டது, ஒரு பக்கம் பூசப்பட்டோட சேர்த்து மொத்தம் 26 தாயக்கட்டையில் மை பூசி இருக்குது. பூசப்படாத எஞ்சி இருக்கிற அந்த ஒன்றுக்கு மட்டும்தான். சரி, அப்போ அவை விடை 1 தான் வரும். இதுக்கு விடை அப்போ நாங்கள் 3வது விடை இதுக்கு சரியே வரும். அப்போ இங்கே கவனத்தில் கொள்ள வேணும். இப்படி ஒரு விதத்தில் பார்க்கலாம். அதாவது மொத்த தாயக்கட்டையிலேருந்து நிறமை பூசப்பட்ட தாயக்கட்டையை கழிச்சால் விடை வரும். அல்லது இன்னொரு விதத்தில் செய்தமென்றால் இதெல்லாம் விட்டுட்டு இன்னொரு விதத்தில் செய்தமென்றால் இந்த மாதிரி செய்யலாம். எப்படி செய்யலாம் என்றால் 2 விதத்தில் இதை செய்யலாம். அப்போ நாங்கள் இதில் சுத்தவரை நிறந்துட்டேன்டா அதுகளெல்லாம் நிறமை பூசப்படுறவுக்கு இப்படியும் வரும். சுத்தவரை நிறந்துட்டுனா நடுவில் எத்தனை வருதுன்னு பார்க்குறது. அப்போ நடுவில் பார்த்தோம்னால் இதில் 1 தான் வருது. அப்போ 1 என்றால் இந்த அடுக்கில் உள்ளது அந்த 1 வராது, இந்த அடுக்கிலையும் 1 வராது என்ற வெளியில் தெரியும். ஆகவே நடுவில் உள்ளதெல்லாம் வரணும். நடுவில் உள்ளதெல்லாம் இவற்றை விட இருக்கும். ஆகவே 1 பூசப்பட்டிருக்கு நடுவில் என்று எடுக்கலாம். ஏன்னா மேல்பகுதி தட்டவெல்லாம் எதுக்குள்ள வருவார், வெளியில் தெரிவார். கீழ்ப்பகுதி தட்டவெல்லாம் வெளியில் தெரிவார். நடுவில் உள்ள அந்த தட்டிலான் இந்த 1 நடுவில் உள்ள ஒரு பகுதியெல்லாம் தெரியும். ஆகவே விடை 1. ரைட், நாங்கள் அடுத்த பார்க்கலாம். 18வது தவறான கணித கோவையை தெரிவு செய்க. அப்போ இங்கே பெருக்கி தரப்பட்ட விடையை நாங்கள் செய்து பார்த்தோம்னா இங்கே விடை வரும். அப்போ தரப்பட்டதை செய்து பார்க்கணும் என்றால் இங்கே 5 25 25ல் 5 போனால் எத்தனைன்னு நாங்கள் பார்த்தோம்னா இதுக்கு சரியான விடையை பார்க்கலாம். அப்போ ஒவ்வொன்றையும் செய்து பார்க்குறது. அப்போ முதலாவது 5 25 25லேருந்து 5 போனால் 20, இது சரியான விடை.
8 64 64 6 70 இது சரியான விடை. அப்ப இங்க பூஜ்ஜியத்தை எந்த எண்ணாலையும் பெருக்கினா விட 0 3 0 0. அதே போல அங்காள விளாத்தையும் பெருக்கினா அதாவது விளாத்தையும் பெருக்கினா பார விட இங்க சமன் என்ன விட போகுது 3 0 0 2 வரும். பேந்தி இந்த தரமூண்டு 3 3 0 0 தான் வரும். ஆனால் இங்கே கிடக்கிறது 9. ஆகவே பிழையான விடை பிழையான கோவை தானங்களுக்கு கேட்டது. பிழையான கோவை 3வது. ரைட். அப்போ அந்த செய்த விடையை திருப்பி அங்கால செய்கிறது. சரி, அப்போ அதே போல் அடுத்த பார்ப்போம். ஓர் எண்ணை 2ஆல் பெருக்கி 5ஆல் வகுத்து 2ஐ கூட்டினால் 4 கிடைக்குமெனின் அப்போ நாங்கள் இதுக்கு கோவை ஒன்றை போடுறது. அப்போ சொல்லப்பட்ட தகவலுக்கு கோவை. அப்போ ஓர் எண்ணெய் என்றால் அந்த எண்ணுக்கு நாங்கள் ஒரு பெட்டி ஒன்றை போடுவோம். ஓர் எண்ணெய் 2ஆல் பெருக்கி அப்போ தர 2ஆல் பெருக்கி 5ஆல் வகுத்து அரண் அதாவது பௌத்தல் அடையாளம் 5 பௌத்தல் அடையாளம் 5 பௌத்தல் அடையாளம் 5 5ஆல் வகுத்து. சரி, ஓர் எண்ணை 2ஆல் பெருக்கி அப்போ இந்த ஓர் எண்ணை 2ஆல் பெருக்கின்றது இந்த வசனம் வந்தது. 2ஆல் பெருக்கி 5ஆல் வகுத்து இந்த 5ஆல் வகுத்து அதை போட்டு நாங்கள் இங்கே குறிப்பிட்டு காட்டியாச்சு. 5ஆல் வகுத்து 2ஐ கூட்டினால் சக 2 கூட்டினால் அதான் இங்கே அதுவும் போட்டாச்சு. சரியா, விடை 4 கிடைக்குமா? அப்போ இங்கே 4 நாங்கள் அவ்வளோத்தையும் இங்கே குறிப்பிடணும். செய்ய வழியில் குறிப்பிடணும்னா சரியாது. அப்போ இங்கே நாங்கள் அந்த 4 கிடைக்குமெனின் முதலில் குறிப்பிட்ட எண் யாதுன்னா நாங்கள் அது ஒவ்வொன்றுக்கும் அந்த இலக்கத்தை போட்டு பார்க்குறது. அப்போ போட்டு பார்த்தோம்னால் முதலாவது விட எடுக்க போகிறோம். 2 போட்டு பார்த்தோம்டா 2 4 4 5ஆல் வகுக்க இயலாது. அதனால் முதலாவது விடை புலை. 2வது விடை எடுப்போம். 2வது விடையை நாங்கள் முதலாவது விடையை அழிச்சு போட்டு 2வது விடையை பார்க்க போகிறோம். 2வது விடையை போட்டு பார்த்தோம்னால் 5. அப்போ 5 போட்டு பார்த்தோம்னா I2 10 10 5ஆல் வகுத்தா I2 பேருந்து. அப்போ நாங்கள் இப்படி செய்து பார்க்கலாம். இப்படி உங்களுக்கு கஷ்டமே இருந்தால் நாங்கள் என்ன இருந்தால் மாற்றி போட்டு செய்து பார்க்கலாம். எப்படி என்றால் விளாத்தையும் பெருக்கிறது. பெருக்கினா I2 10 விட வரும். பேருந்து 10 இனி என்னது 5ஆல் வகுக்கிறது. அப்போ 5ஆல் வகுத்தோம்டா I2 10 இதுக்கான விட வரும் 10. பேருந்து 2ஐயும் கூட்டினால் என்ன விட வரும் 4. அப்போ இங்கே 4 வந்திருக்கு தானே. ரைட், இப்படி துண்டே போட்டு கூட கொள்ளலாம். அவை விடை எங்களுக்கு 2வது விட சரியான விட இருக்கு. ரைட். அப்போ அடுத்த பார்ப்போம். அடுத்த கேள்வி கீழே தரப்பட்ட கடிகாரம் உங்கள் காட்டின் நேரங்களை முகம்பாக்கின் கண்ணாடியில் பார்க்கும்போது தோன்றும் நேரத்தை அடிப்படையாக கொண்டு ஒழுங்குபடுத்தும் போது புறப்படுவது. அப்போ நாங்கள் இந்த கடிகாரங்களை முகங்காட்டும் கடிகாரம் கண்ணாடி படி நாங்கள் குறிப்பிடுறோக்கு ஒரு வழிமுறை இருக்குது. அந்த வழிமுறைக்கு பார்ப்போம் அப்படி செய்வோம் அப்படின்றத பார்ப்போம். இங்கே பார்ப்போம். முகம்பாக் இது என்னென்னா தரப்பட்டுள்ள கடிகாரங்கள் காட்டின் நேரங்களை முகம்பாக்கின் கண்ணாடியில் பார்க்கும்போது தோன்றும் நேரத்தை அடிப்படையாக கொண்டு ஒழுங்குபடுத்தும் போது புறப்படுவது. 2 தான் கேள்வி. அப்போ நாங்கள் முழு அதாவது ABCD ஆகிய 5 இந்த மணிக்கூடுகளுக்கும் நாங்கள் என்ன செய்கிறோம்டா முகம்பாக்கின் கண்ணாடியில் பார்க்கின்ற நேரத்தை இங்கே குறிப்பிடணும். அதுக்கு வழிமுறை அது தெரிஞ்சால் தானே குறிப்பிடலாம். எப்படி செய்யலாம் என்றால் இங்கே வெளியில் 12 எப்போ நேரம் பலஞ்சுழியாக 1 2 3 போகும். உண்மையான மணிக்கூட்டில் நாங்கள் இடஞ்சுழியாக வெளியில் போடுறது. அப்போ 12 1 2 3 4 5 6 7 8 9 10 11 அங்கால 12. இங்கேயும் 12 1 2 3 4 5 அதே போல் 6 7 8 9 10 11.
அதே போல் இங்கால 12 இருக்குது. ஆவே 1 2 2 இங்கே 3 இங்கே 4 5 6 7 8 9 10 11. அதே போல் இங்கே 12 இருக்குது. 1 2 3 4 5 6 7 8 9 10 11. சரி, இப்படி போட்டாச்சு. போட்டுட்டு இனி இங்கே வெளியில் நடக்கிற இலக்கத்தை தான் பார்க்கணும். முழுக்கள் நடக்கிற இலக்கம் ஒன்றும் பார்க்குறே இல்லை. அப்போ வெளியில் நடக்கிற இலக்கத்தை பார்த்தோம்டா இங்கே இவர் இங்கே நிற்குது. இதுக்கு நேரம் நிற்குது. ஆவே இது மணித்தியாலம். இது சின்ன கம்பி இங்கே நிற்குது. ஆவே இது நிமிடம். இது நிமிடம், இது மணித்தியால போகுது. இப்போ நேரம் இங்கே குறிப்பிடப்படுற நேரம் போட போகிறோம். இவருக்குரிய நேரம் 9 மணி. 9 மணி. ஏன்னா 9க்கு நேரம் நிற்குது. அங்கே 12க்கு நேரம்டா 00 மணி. 9க்கு நேரம் நிற்குது. அதனால் டாட்ஸ் 9 முதலாவது மணி. ரைட். இது மோம்பேருக்கு நேரம். ரெண்டாவது மோம்பேருக்கு நேரத்தை போட போகிறோம். ரெண்டாவது மோம்பேருக்கு நேரத்தை போடல. இங்கே மணித்தியால கம்பி 9ல் நிற்குது. அதாவது 9 கிட்ட போயிருக்கு. ஏன்னா நிமிட கம்பியை முதல் பார்க்கணும். நிமிட கம்பியை பார்த்தோம்னா நிமிட கம்பி 2க்கு நேரம் நிற்குது. அப்போ 2க்கு நேரம் நின்றுச்சுண்டா நாங்கள் போடலாம். 2க்கு நேரம் நின்றா நாங்கள் இங்கே போட வேண்டியது 10 நிமிடம். 2 10. அப்போ 2க்கு நேரம்டா இங்கே நிமிடத்துக்குள்ள நாங்கள் 10 போடுறோம். இனி மணித்தியால பகுதிக்கு போட போகிறோம். மணித்தியால பகுதிக்கு போடல இவர் 10 போட்டோம்ண்டால் 2க்கு நேரம் 10. ஆவே இங்கே 8க்கு நிற்கிறார். 8 தாண்டி 9ல் நிற்கிறார். அப்போ 9க்கு அங்கால 8க்கு 9க்கு கிட்ட போனால் தான் 50. இங்கே இவர் இப்படி நிற்கிறபடியே மணித்தியால கம்பி இப்படியே நாங்கள் பார்த்தோம்டா இப்படி நிற்குது. ஆவே 9. அப்போ நாங்கள் என்ன போடணும்? 9 10. இப்படி என்ன விட 9 10. ஏனென்றால் 9ல் 9க்கு சேர்ந்து கொஞ்சம் தள்ளி நிற்கிறார். ஆவே 9 10 வெற்றி. அடுத்த நேரத்தை பார்ப்போம். அடுத்த நேரம் என்னண்டு இதில் நிமிட கம்பியை உடனடியே போடலாம். நிமிட கம்பி போடுறதுக்கு உடனடியே நிமிட கம்பியை போடலாம். நிமிட கம்பி இங்கே 11ல் நிற்குது. ஆவே I11 55. அப்போ நிமிடம் 55. முதல்ல நிமிடத்தை போட்டோம்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். காரணம் என்னென்றால் மணித்தியாலம் இடையில் வரும். அதனால் குறிக்கிற ஈஸிக்காக அப்படி செய்யுது. இங்கே என்னத்தில் நிற்கிறேன்டால் 55. 9க்கு கிட்ட போய் நிற்கிறார். 8 தாண்டி 9க்கு கிட்ட போய் நிற்கிறார். இங்கே எப்படி என்றால் இந்த இப்படி நிற்பார். அதாவது இந்த மாதிரி நிற்கும். இந்த மாதிரி நிற்பார். ஆவே 9க்கு போகவில்லை. 9க்கு போகவில்லை என்றால் இங்கே நாங்கள் என்ன அடிக்கலாம்? 9க்கு போகலை. 55ல் நிற்கணும். 9 தாண்டி 10க்கு போகணும். அவை நாங்கள் 9 இங்கே குறிப்பிடலாது. 9 இங்கே குறிப்பிடலாது. 9 குறிப்பிடல. அதாவது 8க்கு தான் நாங்கள் இங்கே மார்க் பண்ண முடியும். அப்போ 8க்கு ஏனென்றால் 9க்கு போகலை. 55ல் நிற்குது. ஆவே விடை இதுக்கு 8:55. 8:55. அடுத்த பார்ப்போம். அடுத்த நேரத்தை பார்த்தோம்டா இங்கே நிமிடத்தை முதல் போடும். நிமிடம் 10ல் நிற்குது. நாங்கள் நிமிடத்தை 10ல் பார்ப்போம். 10 I10 50. I10 50 50. இனி மணித்தியால கம்பியை பார்க்க போகிறோம். மணித்தியாலம் 50 8 தாண்டி நிற்கணும் அல்லது 7 தாண்டி நிற்கணும். ஆக இங்கே 7 தாண்டி நிற்கணும் எடுக்க வேணும். அப்போ 7 தாண்டி தான் இவர் நிற்கிறார். என்றால் 8க்கு அங்கால போகப்படவில்லை. சரியான? அப்போ நாங்கள் 7 என்று எடுக்கணும். அப்போ 7 50. 7 50. அப்போ மூன்றும் எது இந்த முறைக்கு எடுத்துட்டோம். இந்த முறைக்கு என்றால் முகம்பாக்கும் கண்ணாடி முறைக்கு எடுத்துட்டோம். அப்போ நாங்கள் இனி பார்க்க வேணும். இங்கே இனி முதலாம் நம்பர், 2ஆம் நம்பர், 3ஆம் நம்பர் என்று வகை குறிக்க போகிறோம். ரைட். இப்போ இங்கே இதில் கேட்டது அடிப்படையாக கொண்டு ஒழுங்குபடுத்தும் போது புறப்படுவது. அப்போ
சிறிய நேரத்திலேருந்து பெரிய நேரத்துக்கு போகும். 7:50 முதலாம் நம்பர் 7:50. அப்போ 7:50. அப்போ இது முதலாம் நம்பர் 7:50. அடுத்தது 8:55. இது 2ஆம் நம்பர். இது 2ஆம் நம்பர். அடுத்த மணிக்கூடு 9 மணி. இது 3ஆம் நம்பர். அடுத்தது 9:10. இது 4ஆம் நம்பர். அப்போ DCAB. அப்போ DCAB எத்தனையாவது விட வரும்? முதலாவது விட வரும். ரைட். அப்போ நாங்கள் இது இலகுவே பார்க்கலாம். இப்போ மணிக்கூடு இப்படி மணிக்கூடு முகம்பார் ஒரு சுவர்க்கடியாரம் முகம்பார்க்கும் கண்ணாடியில் தோன்ற விதம்னா நான் இப்போ குறிப்பிட்டது போல் எதிர்பலத்தில் போடலாம். அல்லது இன்னொரு முறை இருக்குது, 12லேருந்து கழிக்க வேணும். 12லேருந்து 12.00 நேரத்தை கழித்தாலும் விட வரும். அதே நேரம் அதுக்கு சின்ன சிக்கல் வருது என்னென்னா 11:01 12:59 வரையான நேரங்களுக்கு 24லேருந்து கழிக்கணும். அப்போ நீங்கள் அது போகிறது சிக்கல் படுவீங்க. அதனால் இந்த முறை இன்னும் இலகுவான முறை. அப்படியே மணிக்கூடு தந்தால் இது இடம் சுழியாக அதை நீங்கள் நம்பரை குறியுங்கோ. உள் நம்பர் இல்லை, வெளி நம்பர் இது தான் இருக்குதுன்னு நினச்சி எடுத்து வெளி நம்பருக்கு நாங்கள் மணித்தியால நிமிடத்தை குறிச்ச மாட்டோம். முகம்பேக்கும் கண்ணாடியில் பார்க்கின்ற நேரம் தண்டப்பாட்டில் வரும். அப்போ அதை வச்சுக்கொண்டு படப்படன்னு நாங்கள் என்ன கேள்விகள் படுதோ அதை நாங்கள் உடைக்கலாம். ரைட். அப்போ நாங்கள் இதுவரை நாங்கள் வடமாகாண கல்வி திணைக்களத்தின் முன்னோடி பரீட்சையின் முதலாவது பரீட்சையின் முன்னோடி பரீட்சை, அந்த முன்னோடி பரீட்சையின் 20 வினாக்களை பார்த்திருக்கின்றோம். அப்போ அந்த 20ஐ தொடர்ந்து 21லிருந்து மிகுதி 40 வரையிலான வினாக்களை அடுத்த வகுப்பில் தொடர்ந்து வருகின்ற வகுப்பில் நாங்கள் இதை பார்க்கக்கூடியதாக இருக்கும். எனவே இதுவரை நம்முடன் இணைந்து இந்த வடமாகாண கல்வி அமைச்சினுடைய வினாத்தாள் முன்னோடி வினாத்தாளை அவதானித்துக் கொண்டிருந்த மாணவ செல்வங்களுக்கு நன்றியை கூறிக்கொண்டு மீண்டும் ஒரு பொழுதில் உங்களை சந்திப்போம் என்று கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.